ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை சர்வத்தையும் படைத்ததான எங்கள் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துடையதான தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் பகரும்படியாய் ஜெபிக்கிறதாவே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி கிருபைதாங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. வந்தாயமக்கும் நீர்தானே, வந்தாயமக்கும் நீர்தானே. நாடும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை, என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை, என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, அந்த நேரத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதான எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சொன்னதான தெய்வமே, இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை பங்கெடுக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்பட பண்ணுவதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு பகுதிகளையும் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் மாற்றி போடுவதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை மாத்திரம் உயர்த்த, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பலமுள்ள கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 57வது பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 57வது பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில்
எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 462வது பாடல். 462வது பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்றுமல்ல இன்றுமல்ல தாய் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல்ல தாய் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. என்றும் என்றும் என்றுமான தேவன் இயேசு மாறினாய், என்றும் என்றும் என்றுமான தேவன் இயேசு மாறினாய். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட
தேற்றுகிறார். கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறான தெய்வம், ஒரு தந்தையை போல தூக்கி சுமக்கிறான தெய்வம். இந்த பகல்களிலே ஆராதனையிலே நம்மோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்மோடு சேர்ந்து கர்த்தரின் ஆராதனைகள் நம்மோடு சேர்ந்து ஹalleluya praise the Lord. ஓ ரமன ஷமன கரமன துடமன பலவ ஷதரகமன துடமன இயேசுவே தஞ்சிய தஞ்சிய ஹalleluya praise the Lord praise the Lord. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாரே, எந்த இடத்திலும் நான் வந்தவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி சொல்லதான தெய்வமே, உங்கள் ஆராதனையிலே ஜனங்களை விடுவிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஓ கவலையோடு கண்ணீரோடு திருமுகத்தை ஒருங்கி பார்க்கிறான ஜனங்களை தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே சொல்கிறார், வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். ஓ காயங்களை மாற்றுகிறார்கள், இதயத்தின் காயங்களை கட்டுகிறார்கள். இயேசுவே வார்த்தையை கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஜனங்களையும் கேட்கிறாரப்பா. இயேசுவே இயேசுவே ஹalleluya praise the Lord. இயேசுவே ரத்தஞ்சிய 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 இயேசுவே ரத்தஞ்சிய இயேசுவே ரத்தஞ்சிய இயேசுவே ரத்தஞ்சிய இயேசுவே ரத்தஞ்சிய எல்லா நெருக்கத்தையும் மாற்றி போடுகிறார்கள், கவலைகளை மாற்றி போடுகிறாரப்பா. தெய்வமே சொல்கிறார், வியாதிகளை குணப்படுத்துகிறார்கள், சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே சொல்கிறார், சமாதானத்தின் தெய்வமே. ஆண்டவரே சொல்கிறார், சமாதானத்தின் தெய்வமே. ஒரு ஜனத்திற்கானாலோ ஒரு ஜனத்திற்கானாலோ ஒரு மனுஷனுக்கானாலோ நான் சமாதானத்தை கொடுத்தால் அவர்களை கலங்க பண்ணுகிறவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. ஒரு மனுஷனுக்கானாலோ ஒரு ஜனத்திற்கானாலோ நான் சமாதானத்தை கொடுத்தால் அவர்களை கலங்க பண்ணுகிறவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. மெய்யான சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பகல்களிலே ஆராதனத்திலே ஊற்றப்படுவதாக. விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே நீ இருந்தாலும் குடும்பத்திலே கர்த்தருடைய மகிமை இந்த நாளிலே காணப்போகிறாய். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ரத்தஞ்சியம் 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 ஹalleluya ஹalleluya. நானா போன்றதான கொசந்த
Hallelujah. Retention, retention, retention. Yesu retention, Yesu retention. Hallelujah. Praise the Lord. தெய்வமே துதிக்கிறங்க தாவே. Hallelujah, hallelujah. இயேசு பாத ஆராதனையிலே பங்கெடுக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல்வேறு பிரயாசங்களோடு, வேதனைகளோடு, துக்கத்தோடு, மனவேதனையோடு ஒருவேளை காணப்படலாம். அவர்களை தீர்த்துவீராக. உங்களுடைய கரம் அவர்களுக்கு அனுகூலமாக வெளிப்படுவதாக. இயேசுவே ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ரட்சியம், 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 ரட்சியம். இயேசுவே இந்த நாட்களிலே தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காணட்டுங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு எழுப்பட்டு கர்த்தாவே. Hallelujah, 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 hallelujah. Yeshuve, praise the Lord. Yeshuve touching, Yeshuve touching, Yeshuve touching. Hallelujah, sotram, sotram. Namalar katri stotripom. Sotram, 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 sotram. மட்டுமாக கர்த்தரை ஆராதிக்க தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். தொடர்ந்துள்ளதான ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்த ஆராதனையிலே நம்மோடு கூட பங்கெடுக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ளதான ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். உடைய பரிசுத்த நாமத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம். மட்டும் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். உங்க கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடியா உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம்ப்பா. இயேசுவே சோத்திரம். மீதியான வேலை கர்த்தர் பொறுப்படுங்க ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தாவே சோத்திரம். எங்களோடு நீ பேசுங்க ஆண்டவரே. இன்றைக்கு தேவையான அவசியமான ஆலோசனைகளை கர்த்தர் எங்களோடு தரும்படி பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இருக்குதுப்பா ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே சோத்திரப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே தந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிறதான இடங்களிலே 16ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். நாம் இருக்கிறதான இடங்களிலே 16ஆம் சங்கீதத்தை நாம் ஒருமித்து சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தில் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவனே காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அறிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நம்மெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
சோத்ரம் 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 வாசிக்கப்பட்டதான சங்கீதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த வசனத்தின்படியாக நம்ம எல்லா ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் இயேசு நாமம் வாழ்க எங்குமே வாழ்கவே சொல்க எங்கள் இயேசு நாமம் வாழ்க நித்ய தேவ தேவ பிதா சிறிய ஒருமை நீர்க எங்கள் இயேசு நாமம் வாழ்க சத்யாவியான வரை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாமத்தை உயர்த்தவர்கள் தாவே, நாமத்தை நன்மைப்படுத்தவர்கள் தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே சோத்திரம் 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 சோத்திரம். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நன்மை செய்தவரே நம்பி நம்பி ஐயா.
கர்த்தரை துதிப்போமா. ஹalleluya, praise the Lord, hallelujah. கர்த்தர் செய்தான நன்மைகளை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் தந்ததான எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம், ஹalleluya, hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையில் பங்கெடுக்கிறதான எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராகப்பா, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே உம்முடைய கிருபைக்குள்ளே இருப்பதாக கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. செய்கிறான தொழில் வியாபாரங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆட்சிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் யாராவது வியாதியோடு காணப்பட்டாலும் அந்த வியாதியை மாற்றி தெய்வீக சுகத்தை கொடுத்து பரிபூரணமான சுகத்தை கொடுக்கும்படி ஆட்சிக்கிறோம். ஆண்டவரே வியாதி படுக்கை முற்றிலுமாக மாற்றி போடுகிறாக. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பல்வேறு போராட்டங்களாலே மந்திரவாதங்களாலே வெள்ளி சூரியங்களாலே பாதிக்கப்பட்டதான குடும்பங்களே விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன், விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன். குடும்பங்களில் காணப்படுகிறார தரித்திரங்களை மாற்றுவராக, வறுமைகளை மாற்றுவராக, சாபங்களை மாற்றுவராக. இயேசுவே சம்பூர்ணமான நன்மைகளை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவா தேசத்திற்காக செபிக்கிறோம், தேசத்திற்காக இரக்கம் செய்கிறாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்நாட்களில் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டதான ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆறுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்காக இறங்குவீராக தெய்வமே, எங்கள் தேசத்திற்காக இறங்குவீராகப்பா. ஆண்டவரே வாழ்க்கையிலே குடும்பங்களிலே இழப்புகளை சந்தித்துக் கொண்டு துக்கத்தோடு வியாகுலத்தோடு இருக்கிற ஜனங்கள் உண்டுகிறதாவே. ஆண்டவரே பிள்ளைகளை இழந்தவர்கள், ஆண்டவரே பெற்றோரை இழந்தவர்கள், சொந்த பந்தங்களை இழந்தவர்கள் உண்டுகிறதாவே. எல்லா குடும்பத்திற்கும் எல்லா தனிப்பட்ட ஜீவியத்திற்கும் கர்த்தர்தாவே ஆறுதலை சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே தங்கள் வாழ்வாதாரங்கள் இழந்து தவிக்கிறதான ஜனங்கள், வேலை இழந்து ஆண்டவர் தவிக்கிறதான ஜனங்கள், ஆண்டவரே குடும்பத்திலே வருமானம் இல்லாமல் தவிக்கிறதான ஜனங்கள் உண்டப்பா. எல்லா ஜனங்களுக்கும் வாசலை திறந்து கொடுப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஹalleluya. கர்த்தாவே எல்லா குடும்பங்களுக்காக இரக்கம் செய்வீராக. தெய்வமே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மருத்துவமனைகள் வேலை செய்கிறவர்கள், இயேசுவே சுகாதாரத்துறையில் வேலை பார்க்கிறவர்கள், காவல்துறையில வேலை பார்க்கிற எல்லோரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த கொள்ளை நோயின் பாதிப்பிலிருந்து எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதுகாவல், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்கள் தேசத்திற்காக வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவே ரத்தம் செய்யம், ரத்தம் செய்யம், ரத்தம் செய்யம், ரத்தம் செய்யம், ரத்தம் செய்யம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய பலமுள்ள கருத்தில் ஒப்படைக்கிறேன் தாவே. தொடர்ந்துள்ள சமயங்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து ஆராதனையே அப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கவனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். அந்த நேரலின் மூலமாக, இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாம் ஒருமித்து கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை தேசத்தில் காணப்படுகிறது. சோதரம். ஆனால் கர்த்தர் நமக்கு அங்காங்கே இருந்து வீடுகளில் இருந்து சுதந்திரமாக ஆராதிக்க எந்த ஒரு தடையும் இல்லை. பெறப்பட்டதான ஒரு வழியை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் இருக்கிறதான இடங்களிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நம்ம ரட்சித்ததான தெய்வத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதனை விட்டு சோதரம் ஆண்டவரை ஆராதிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், ஜெபிப்பதில் எந்த ஒரு குறையும்
நாம் வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த பகல் வேளையிலும் சோதரம் பேசுகிறதான வார்த்தைகள் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒன்று கூட சோதரம் கட்டுவதாக காணப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது பேதைகளை ஞானியாக மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தையானது சமாதானத்தை தருகிறது. கர்த்தருடைய வார்த்தையானது அது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு விடுதலையை தருகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தற்கொலைக்கு நேராக வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து சோதரம் வாழ்க்கையிலே பல்வேறு உதவிகளிலே தோல்வியடைந்து கடைசியாக அவன் தன்னாலே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு நேராக போகதான நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையானது அவனுடைய வாழ்க்கையை அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சாட்சிகளை எங்களால் கூற முடியும். ஆகவே பகல் வேளையிலும் பேசுகிறதான வார்த்தைகள் உங்கள் அனைவரையும் தேற்றுவதாக. அல்லேலூயா. சோதர வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இந்த வேத 66 புத்தகத்திலே அடங்கியுள்ளதான எல்லா வேதவசனங்களும் எல்லா வார்த்தைகளும் அதற்குள்ளாக மறைந்திருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகள் பகல் வேளையிலே ஒவ்வொருவரையும் தேற்றுவதாக, ஆறுதல் படுத்துவதாக. பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்துவானவர் எந்த மனுஷனையும், அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவன் படிப்பறை உள்ளவனாக இருந்தாலும் சரி, படிக்காத மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான மெய்யான ஒளியானவர் தான் நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்தாலும் அந்த மெய்யான ஒளியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது வாழ்க்கை பிரகாசமாக மாற்றப்படுகிறது. வாழ்க்கை பிரகாசமாக மாற்றப்படுகிறது. வாழ்க்கையிலே குடும்பங்களிலே காணப்படுகிறதான இருள்கள் மாற்றப்படுகிறது. இயேசுவாக அந்த ஒளி குடும்பத்திற்குள்ளே வரும்போது அங்கே இருளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவாகிய ஒளி நம்முடைய இதயத்திற்குள் வரும்போது நம்முடைய இதயத்திலே இருளுக்கு அதிகாரம் இல்லை. இருள் என்று சொன்னால் சோதரம் அது பிரபஞ்சத்தின் அதிபதியை காண்பிக்கிறது. இருள் என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசை காண்பிக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவாகிய அந்த ஒளி நம்முடைய குடும்பங்களிலே பிரகாசிக்கும் போது சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய இருள் அதிகாரங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வசனத்தை படிப்போம். 34ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். 34ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக பாடுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தரை பாருங்க, அழகாக சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும். அப்படி என்றால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் என்னை ரட்சித்ததான, என்னை மட்டுமாக நடத்துவதான என் ஆண்டவரை, என் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். இந்த நேரத்திலும் இந்த காலகட்டத்திலும் ஆராதனைகளிலே நாம் எல்லாரும் அங்காங்கே வீடுகளிலே காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நாம் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிறோமா? நாம் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய விசுவாச ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? சங்கீதக்காரன் பாடுகிறார், நான் சொல்கிறோம், எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். பாருங்க, அந்த சங்கீதத்தை எழுதும் போது அந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கும் போது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே
ராஜாவாகிய பாருங்க சங்கீதக்காரனாகிய தாவீது காணப்படுகிறார். மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. பாருங்க சவுலால் துரத்தப்படுகிறார். பாருங்க ராஜாவாகிய சவுலால் தாவீது துரத்தப்படுகிறார். அப்படியே போய் சோதரா ஆகீசு ராஜாவிடம் போகிறார். அங்கே போனபோது தாவீது யாரென்று அடையாளம் காணப்படுகிறது. அந்த நேரத்திலே தாவீது மீண்டுமாக பயப்படுகிறார். ஒரு புறத்திலே சவுலினால் துரத்தப்பட்ட போது சோதரா ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மற்றொரு பக்கத்திலே போய் சேர்ந்தான் இடத்திலும் ஆகீசுக்கு முன்பாக போய் சேர்கிறார். அங்கே இருந்தும் சோதரா அவன் பயப்படுகிறான். தாவீது யார் என்று அந்த ஜனங்களுக்கு அந்த சோதரா அந்த அரண்மனையிலே உள்ளவர்களுக்கு தெரிய வருகிறது. அந்த நேரத்திலும் பயப்படுகிறான். உடனடியாக தாவீது தன்னுடைய முகநாடியை வேறுபடுத்திக் கொள்ளுகிறார். தன்னுடைய சோதரா வாயிலிருந்து நுரையை தள்ளிக்கொண்டு ஒரு வியாதி பிடித்தவனை போல அங்கே சோதரா தன்னை தானே மாற்றிக் கொள்கிறார். அந்த நேரத்திலும் அங்கே இருந்தோம் ஆகீசு ராஜாவின் முன்பாக இருந்தோம் அந்த தாவீது துரத்தப்படுகிறார். அந்த துரத்தப்படுகிறதான நேரத்திலும் பாருங்க ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே ஓடுகிறார். தாவீதோடு கேட்டால் தாவீது சொல்வார். தாவீதோடு ஒரு கேள்வியை கேட்கிறார். சோதரா கர்த்தருடைய தாசனாகிய தாவீதே, எப்படி உங்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்க முடிந்தது என்று கேட்டால் அவர் சொல்லுவார், என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தவர் அந்த ஆண்டவர் மாத்திரம் என்று. அல்லேலூயா. இடுக்கண்கள் சோதரா அநேக இடுக்கண்கள், நெருக்கங்கள், எதிர்ப்புகள் வந்தது உண்மைதான். ராஜாவாகிய சோதரா அந்த சவுலினாலே நெருக்கப்படுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள், அநேக இடுக்கண்கள், அநேக துரோகங்கள் சம்பவித்தது உண்மைதான். ஆனாலும் அந்த 34ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று. அல்லேலூயா. பாருங்க சங்கீதக்காரனாகிய தாவீதோடு நாம ஒரு கேள்வியை கேட்போம். எப்படி உங்களால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடிகிறது, எப்படி உங்களால் கர்த்தரை மகிமைப்படுத்த முடிகிறது என்று தாவீதோடு கேட்டால் தாவீது அழகாக சொல்லுவார், இந்த ஏழை கூப்பிட்டான். தன்னை ஒரு ஏழையாக காண்பிக்கிறான். மிகவும் சம்பந்தனான ஒரு மனுஷன். பாருங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படாத மனுஷன் இவ்விதமாக சொல்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே நம்முடைய கூப்பிடுதலையும் அவர் கேட்பார். நம்முடைய வேதனைகளையும் அவர் அறிவார். நம்முடைய இருதயத்தின் பாரங்களையும் அவர் அறிவார். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு, கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாவற்றிற்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆகவே தான் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். பாருங்க, நாம் வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் உண்டு. வேதாகமத்திலே அநேக நபர்களை குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களிலே தாவீது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது எல்லாவரையும் விட ஒரு விசேஷமான தேவனுடைய மனுஷன். ஏனென்று கேட்டால் பாருங்க, அவர் எழுதப்பட்டதான சங்கீதங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார், ஆண்டவரை உயர்த்துகிறார், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். பாருங்க, அநேக சங்கீத வார்த்தைகளை படிக்கும் போது தாவீதால் எழுதப்பட்டதான அநேக சங்கீத வசனங்களை பார்க்கும் போது எல்லாவற்றிலும் ஆண்டவரை உயர்த்துகிறார், கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி காட்டுகிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர் ஒருபோதும் தவறவில்லை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான எனக்கு அருமையான தேவஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதரம் சிறிதான கஷ்டங்கள் வரும்போது, சிறிதான சோதனைகள் வரும்போது ஆராதனைக்கு போகாமல் ஆராதனையை தள்ளி விடுகிறோம். சரியானபடி ஜெபிக்காமல் ஜெபத்தை தள்ளி விடுகிறோம். சரியானபடி ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் சோதரம் அந்த மகிமைப்படுத்துவதிலே ஒரு குறைவை வைக்கிறோம். என்னென்னு கேட்டால் அந்த சோதனை, அந்த வேதனை அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்த சூழ்நிலையிலும் நம்
ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரம் நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று. ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் வெறுமையிலே அல்ல, அவன் ஸ்தோத்திரம் சர்வலோகத்தையும் படைத்ததான கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்திலே எழுதும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை படிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். பாருங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாருங்க, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா உபகாரங்களுக்காகவும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த ஆவிக்குரியதான அனுபவங்களே நாம் ஸ்தோத்திரம் அபியாசப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சியின் பாதையிலே நாம் போய்கொண்டு இருக்க வேண்டும். எல்லா நாளும் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கி போய்கொண்டே போக வேண்டும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரமாக ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அநேகருக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியாமல் போவதான காரணம் என்ன என்று கேட்டால், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாமல் போவதான காரணம் என்ன என்று கேட்டால், பாருங்க, முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை சரியானபடி விசுவாசிக்காததான் ஒரு காரணம். பாருங்க, நிச்சயமாக இந்த வேத வசனங்களை அதை உறுதியாக விசுவாசித்தால், அதற்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவரை ஸ்தோத்திரியாமல் இருக்க முடியாது. வேத வசனங்களை விசுவாசித்தால் கர்த்தரை ஒருபோதும் மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. நம்முடைய முற்பிதாக்கள் ஸ்தோத்திரம் மகிமையில் பிரவேசித்ததான பரிசுத்தவான்களுடைய ஜீவிய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் உலகத்தை வெறுத்து, ஆசாபாசங்களை வெறுத்து, அவருடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். பாருங்க, நம்ம ஆண்டவரை உயர்த்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உலகத்தில் உள்ளதான ஆசாபாசங்கள், உலகத்தில் உள்ளதான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கீழாக போய்கொண்டே இருக்கும். இல்லையா? இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்க, உலகத்தில் உள்ளதான காரியங்கள் மேலானவைகளாக தோன்ற காரணம் என்ன என்று கேட்டால், நீங்கள் ஆண்டவரை சரியான விதத்திலே நீங்கள் மகிமைப்படுத்தவில்லை. சரியான விதத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். சரியான விதத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாருங்கள். ஒருபோதும் உலகத்தில் உள்ளதான ஆசாபாசங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஒருபோதும் நம்முடைய மனதை மயக்க முடியாது. ஒருபோதும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பின்பாக தள்ள முடியாது. ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாருங்கள். பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் உண்டு. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கும் போது, லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் சகரியா, அவருடைய மனைவியின் பெயர் எலிசபெத். சகரியா யார் என்று கேட்டால், அவர் சொல்கிறார், கர்த்தருடைய தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறதான ஒரு மனுஷனாக காணப்பட்டார். பாருங்க, அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. ஒரு நாள் தேவாலயத்திற்குள்ளாக இந்த சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பாருங்க, சம்பவித்தது என்ன என்று கேட்டால், கர்த்தருடைய தூதனாகிய கபிரியேல் வருகிறார். அவர் வந்து சகரியாவோடு பேசுகிறார். சகரியாவே, ஒரு காலகட்டத்திலே உன்னுடைய மனைவி சொல்கிறார், ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார் என்கிறதான ஒரு வார்த்தையை சகரியாவோடு பேசுகிறார். சொல்கிறார், ஒரு குறிப்பிட்டதான காலகட்டத்திலே உன்னுடைய மனைவி சொல்கிறார், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அந்த பிள்ளை எப்படி இருப்பார்? அந்த பிள்ளை
எப்படி இந்த உலகத்திலே வாழ்வார், அந்த பிள்ளைக்கு என்ன பெயரிட வேண்டும், அவன் எப்படி இந்த உலகத்திலே சோதரா வாழ்வான் என்பது குறித்து சகல காரியங்களையும் அந்த கபிரியேல் தூதன் சகரியாவிடம் விளக்கி கூறுகிறார். ஆனாலும் சகரியாவால் அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை. உடனடியாக கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், நீ இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதபடியால் இந்த காரியங்கள் நடக்கும் வரை நீ பேச மாட்டாய் என்று. பாருங்க, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 64ஆம் வசனத்தை படிப்போம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். பாருங்க, அவன் இந்த வார்த்தையை விசுவாசிக்காத போன போது அவனுடைய வாய் அடைக்கப்படுகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவோடு பேசுவதான தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நிறைவேறின போது வேதம் சொல்லுகிறது, சகரியாவின் வாய் திறக்கப்படுகிறது, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உடனடியாக வேதம் சொல்லுகிறது, நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்ட போது அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையிலே காணப்படுகிறான அவிசுவாசம் நாவை கட்டுகிறது. இந்த பகல் வேளையிலே வார்த்தையை கேட்கும் போது தனிப்பட்ட ஜீவியத்திலே காணப்படுகிறான அந்த அவிசுவாசத்தை மாற்றுங்கள். அவிசுவாசம் என்ன செய்கிறது என்று கேட்டால் நாவை கட்டுகிறது. அவிசுவாசம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பிரிக்கிறது. அவிசுவாசம் ஆவிக்குரிய ஜீவியத்தை பின்பாக இழுக்கிறது. அவிசுவாசம் தேவனுக்கு நேராக நம்மை முன்னோக்கி போக விடாமல் தடுக்கிறது. அவிசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தாதபடி அது தடை செய்கிறது. இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கும் போது யாராவது இப்படிப்பட்டதான அவிசுவாச சிந்தனைகள் இருதயத்திலே காணப்படுமே, ஆனால் நீங்கள் அந்த அவிசுவாச சிந்தையை எடுத்து போடுங்கள். இந்த அவிசுவாச சிந்தையை எடுத்து போடுங்கள். அப்பொழுது நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். அநேகருடைய நாவுகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை துதிக்க முடியாமல் அநேகருடைய வாய்கள் அடைக்கப்பட்டு காணப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தால் உங்கள் குடும்பங்கள் விடுவிக்கப்படும். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தால் தனிப்பட்ட ஜீவியம் விடுவிக்கப்படும். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தால் குடும்பத்திலுள்ள போராட்டங்கள் மாறும். இது சத்துருவுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் அநேகருடைய வாய்களை சத்துருவானவர் கட்டி வைத்திருக்கிறார். நீங்கள் துதிக்க ஆரம்பித்தால் சோதரா மந்தரவாதத்தின் கிரியைகள், பில்லி சுரத்தின் கிரியைகள் முற்றிலுமாக அடிக்கப்பட்டு போகும். நீங்கள் துதிக்க ஆரம்பித்தால் சாத்தான் அஸ்திவாரங்கள் அது குலுங்க ஆரம்பிக்கும். அது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் ஒரு மனுஷனே அவன் என்ன செய்கிறான் பாருங்க, நாவை கட்டுகிறான், வாயை அடைத்து வைக்கிறான். ஏனென்றால் அவன் ஆண்டவரை துதிக்க கூடாது, ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாது. ஆண்டவரை உயர்த்தினால் என்ன சம்பவிக்கும் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அது சொல்கிறார், இன்று வரையிலும் அது புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஏன் என்று கேட்கிறார். அல்லேலூயா. சாத்தானை விட சாத்தானின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவோ என்று சொல்லுகிறது. அவருடைய தந்திரங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தந்திரங்களை நன்றாக புரிந்து கொண்டு அவனை மேற்கொள்ள வேண்டும். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து பாருங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்கிறது என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் வருகிறதான மாற்றங்களை அறிந்து கொள்ள முடியும். நீங்களே சபையில் கடந்து வந்து சாட்சி சொல்வீர்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படியாக காணப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு நான் சொல்கிறேன், நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக அற்புதத்தை செய்தார் என்பதை குறித்த சாட்சி உங்களால் கூற முடியும். ஆகவே எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த மறவாதீர்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனே நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவனே நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவரை கனம் பண்ணினால்தான் ஆண்டவர் நம்மை கனம் பண்ண முடியும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது பாருங்க, ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு சமமாக இருக்கு.
எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் சோதரர் ஆண்டவரே மகிமைப்படுத்ததான நபர்களை குறித்து பேச முடியும். வாழ்க்கையிலே இக்கட்டான சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழந்ததான சூழ்நிலையில் கூட ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு பிரியாதபடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை முன்னிலமே பார்க்கிறோம், பின்னிலமே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்ததான பக்தனாகிய பாருங்க யோபை குறித்து பார்க்கும் போது பாருங்க கிழக்கத்திய புத்திரனிலே மிகவும் பெரிய மனுஷனாக காணப்பட்டார். கிழக்கத்திய புத்திரனிலே மிகவும் பெரிய ஒரு மனுஷன், மிகவும் செல்வந்தனான ஒரு மனுஷன், மிகவும் சோதரம் ஐஸ்வர்யமுள்ளதான ஒரு மனுஷன். ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ளதான இந்த சார்ந்த ஐஸ்வர்யங்களை பார்க்கும் போது பாருங்க 7000 ஒட்டகங்கள், 7000 ஆடுகள், 3000 பாருங்க ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், அது மாத்திரமல்ல ஏராளமான சோதர வேலைக்காரர்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறது. அவ்விதமாக 10 பிள்ளைகள், அவ்விதமாக மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளதான ஒரு மனுஷன். ஒரு நாள் என்ன சம்பவித்தது பாருங்கள். ஒரே நாளில் எல்லாம் அழிந்து போகிறது. ஒரே நாளில் சம்பாத்தியங்கள் எல்லாம் கைவிட்டு போகிறது. 10 பிள்ளைகளும் அவனை விட்டு மரித்து போகிறார்கள். ஒரு பக்கத்திலே சபையே வருகிறார்கள். அந்த மிருக கூட்டங்களே சோதர ஒரு பகுதியை கொண்டு போகிறார்கள். ஒரு பகுதியிலே பார்க்கும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. மிருக கூட்டங்கள் ஒரு கூட்டத்தை சோதரம் பட்சித்து போட்டது. ஒரு பக்கத்திலே பார்க்கும் போது கல்தேயர் வருகிறார்கள். மீதமுள்ளதான மிருக ஜீவன்களை அவர்கள் சோதரம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆக மொத்தம் எல்லா மிருக ஜீவன்களும் இழந்து போகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய காற்று அவருடைய வீட்டிற்கு நேராக வருகிறது. 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். 10 பிள்ளைகள், ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இல்ல, 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். யாரால் தாங்க முடியும்? யாரால் தாங்க முடியும்? ஆனாலும் அதன் மத்தியிலே அந்த பக்தனாக யோபு இவ்விதமாக சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். பாருங்க யோபு, பாருங்க அவர் சொல்கிறார், நிர்வாணியாக என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாகவே போகிறேன். எனக்கு சோதரம் வாழ்க்கையில் தந்ததான எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா சம்பாத்தியங்களும் கர்த்தர் எனக்கு தந்தார். கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்திலும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். அவருடைய வாழ்க்கை அமுதமாக முடிந்து போகவில்லை. யோபுவினுடைய வாழ்க்கை அமுதமாக சோதரம் முடிவடைந்து போகவில்லை. அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். வாழ்க்கையில் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறார். இரட்டத்தனையாக அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. சம்பாத்தியங்களை திருப்பி கொடுக்கிறார், பிள்ளைகளை திருப்பி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்திலும் வசனத்தை கேட்கும் போதுதானே, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதுதானே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்கள். இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி தருவார். வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை இழந்து கொண்டு தவிக்கிறீர்களோ இழந்ததை ஆண்டவர் திருப்பி தரப்போகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே எதெல்லாம் இழந்து போனீர்களோ அவைகளையும் திருப்பி தரப்போகிறார். ஜெப வாழ்க்கையை இழந்து போனீர்களோ அவைகளை திருப்பி தரப்போகிறார். ஆண்டவரோடு ஐக்கியத்தை சோதரம் இழந்து போனீர்களோ அவர் திருப்பி தரப்போகிறார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள். இழந்ததை இந்நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். பக்தனாகிய யோபுவுக்கு மாத்திரமல்ல அற்புதங்களை செய்கிறவர், யோபுவுக்கு மாத்திரமல்ல இழந்ததை திருப்பி கொடுக்கிறவர், அவரை விசுவாசிக்கிறதான
அவரை நம்புகிறதான எல்லா ஜனத்திற்கும் அவர் இன்னும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி இருக்கவில்லை. பாருங்க, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் இன்னும் குறுகி இருக்கவில்லை. கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது பாருங்க, வாழ்க்கையிலே இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். ஒருவேளை நம்மை பலர் ஏமாற்றி இருக்கலாம், பலர் நமக்கு விரோதமாக நம்பிக்கை துரோகங்கள் செய்திருக்கலாம். இந்நாட்களிலே ஒருவேளை நீங்கள் வேலை இழந்திருக்கலாம், சம்பாத்தியங்கள் குறைபட்டிருக்கலாம். இந்நாட்களிலே அதன் மத்தியிலும் மனநம்பியமா இருந்து ஆண்டவரை நம்பிக்கையோடு நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். பாருங்க, யூத தினத்துக்கு விரோதமாக ஆமான் என்கிறவன் தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி யூத ஜனங்களுக்கு சோதரர் விடுதலை கொடுத்ததான தெய்வம். எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும், எதிரான சூழ்நிலைகள் சுற்றி சூழ்ந்திருந்தாலும், செங்கடலை போன்றதான எதிர்ப்புகள், யோர்தானை போன்றதான எதிர்ப்புகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும், எரிகோவை போன்றதான போராட்டங்கள் நம்மை சுற்றிலும் காணப்பட்டாலும், அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். பாருங்க, அவருக்கு முன்பாக பர்வதங்கள் எல்லாம் உருகி போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பர்வதங்கள் உருகி போகும். அவன் துதிக்கும் போது, நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிரசன்னம் நமக்கு நேராக இறங்கி வரும். பழைய ஏற்பாட்டிலே எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டுகிறார். எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு என்ன சம்பவிக்கிறது பாருங்கள். ஆசாரியர்களை அவர் நிறுத்துகிறார். பூரிகைகளை ஊதுவதற்காக ஆசாரியர்களை அவர் வரிசையாக நிறுத்துகிறார். எல்லா ஆசாரியர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த தேவாலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரித்தார்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள். அந்த நேரத்திலே என்ன சம்பவித்தது? ஆசாரியர்கள் ஒரு மேகம் அந்த ஆலயத்தை மூடினது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமையானது அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு, அப்படியென்றால் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதான இடங்களிலே வெளிப்படுகிறது, குடும்பங்களிலே வெளிப்படுகிறது. குடும்பங்களில் வெளிப்படும் போது, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படும் போது, மலை போல இருக்கிறதான எல்லா பர்வதங்களை போலதான சோதனைகள், வேதனைகள் பனி போல அது உருகி மாறும். ஒருவேளை அதை பார்த்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். பர்வதத்தை போன்றதான, அந்த மலையை போன்றதான கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் வந்ததான நிந்தனைகள், அவமானங்கள், சோதரம், வாழ்க்கையில் எதிர்பாராத சமயத்திலே சம்பவித்ததான ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், இவை எல்லாம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடந்ததான சம்பவங்கள், தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடந்ததான சம்பவங்கள், அந்தரங்க வாழ்க்கையிலே நடந்ததான சம்பவங்கள், இவை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மலை போல காணப்படுகிறார். இந்த பகல்களிலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும் போது அந்த மலை போல் காணப்படுகிற எல்லாவற்றையும் பனி போல, அது மெழுகு போல உருக்கி உங்களை மீண்டுமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒன்று கூட எழுப்பி நிறுத்த கர்த்தர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். விசுவாசத்தோடு கேட்டு இந்த வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணித்தால் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாரு, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எந்த சூழ்நிலைகள் காணப்பட்டதாலும் சரிதான். வேதனை மத்தியிலே ஒருவேளை இருதயங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். மற்றவர்களின் வார்த்தை இருதயத்தை உடைத்திருக்கலாம், இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர்
கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த நாட்களிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று முதல் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், இன்று முதல் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். அவிசுவாசத்தை புறம்பே தள்ளுங்கள். நாவின் தட்டுகள் பகல் வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்பட்டு போவதாக. நாவின் கட்டுகள் முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்பட்டு போவதாக. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடிக்கொண்டு கேட்ட வசனங்களை சோதரம் தியானித்துக் கொண்டு கேட்ட கர்த்தருடைய வசனங்களை சோதரம் அதை முருக அது ஒன்று கூட முருக பிடித்துக் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக அநேக நாட்களாக நானுமே மகிமைப்படுத்தவில்லை. அந்த குறைகளை தயவாக வாழ்க்கையிலே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு புதிதான தீர்மானத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உயர்விலும் தாழ்விலும் சுகத்திலும் எல்லா நேரத்திலும் பலவீனத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரம். ஹalleluya 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya இருக்கிறதான இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா. இந்த பகல்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களிலே இறங்கி வருவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா குடும்பங்களிலும் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் சபைக்குள்ளாக இறங்கி வருவதாக. எல்லா இருள் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வெளியேறி போவதாக. எல்லா இருள் அதிகாரங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போவதாக. நாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்பட்டு போவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே, praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே, hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட யோபு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். Hallelujah, praise the Lord, praise the Lord. ஓ கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியவில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய அன்பை விட்டு கர்த்தனாகிய யோபு பின்மாறவில்லை. praise the Lord. ஹalleluya ஹalleluya. இயேசுவே, praise the Lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே, ஹalleluya, praise the Lord. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. இந்த மட்டும் காத்தையவன் நேசரே, இனிமேலும் காக்குவாயே. இந்த மட்டும் காத்தையவனேஸ்வரே, இனிமேலும் காக்குயேவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே, சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
இயேசுவே ரிமரபலமோ ஷதரகமன திடவனா ஓரகமன பல திடவனவலமோ ஷதரகமன திடவனா இயேசுவே ரத்தச்சியம் 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 கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலப்பா தெய்வமே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க அப்பா கிருபையால் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya 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 இயேசுவே praise the lord 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இம்மட்டுமாக இந்த ஆராதனை ஆசீர்வாத கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கேட்டதான வசனத்தின்படியாக எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கிருபையின்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய பூர்ணமான கிருபை இரக்கம் பாதுகாவல் வசனத்தை கேட்டதால் ஒவ்வொரு ஜனங்களோடு கூட இருக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 எல்லாவது தீமை நின்று சத்துரு மறைவான கண்ணிகள் நின்று பாழாக்கும் கொள்ளை நோய் நின்று எல்லா ஜனங்களையும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய மகிமையான வருகைக்காக நம்மையும் எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஜெபிப்போம் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே சர்வவல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா அந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்ததான நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் துவக்கம் முதல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் முடிவரையும் தேவ கிருபையானது இந்த ஆராதனை வெளிப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பாட கிருபை இருந்தபடினால் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்த கிருபை இருந்தபடினால் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்தபடினால் உம்மை துதிக்கிறோம் தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கக்கூடியதான ஸ்தோத்திரிக்கக்கூடியதான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவிசுவாசங்களை முற்றிலும் நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாட்களில் எல்லாருடைய நாவின் கட்டுகளும் தேவனை துதிக்க முடியாதபடி காணப்படுகிற மகிமைப்படுத்த முடியாதபடி காணப்படுகிற நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கட்டு அவிழ்க்கப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கிருபையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த போராட்டமான ஆண்டவரே காலங்களிலே நெருக்கமான காலகட்டங்களிலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு துதிக்க ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே அளவில்லாத கிருபையினால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லியிருக்கிறதே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ ஜனத்தையும் தேசத்தின் மக்களையும் சபையையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா விடுவித்து காத்து எப்போதுமே ஸ்தோத்திரிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எல்லாருக்கும் தாரும் ஒன்று கூட பரிசுத்தமாக்குங்க உம்முடைய மகிமையான வருகைக்காய் ஆயத்தமாக்குங்க துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் உம்முடைய ஜனத்தை கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமனை அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே அவர் சமூகமனை அங்கே அவருடனே ஆடி
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக.